நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா. நீ எதுக்கு ஜெயிக்கின்ற அவசியமே இல்லை. வாழ்ந்துரு. இப்போ இந்த மூமெண்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை வாழ்ந்து அனுபவித்து பார்த்தா போதும். ஜெயிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா 10th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். நீ படித்தாலே போதும், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். நீ அறிவாளின்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு நம்ம 500ல் வந்து 489 வந்தால் தான் பாஸு அப்படின்லாம், இன்னொரு 1 மார்க் எடுத்தால் இன்னொரு பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய யாரோ கொடுக்குற மதிப்பீடை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஹாப்பினஸை டிசைட் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஒர்த் இல்லைன்னு சொன்னால் கூட நான் தெரியும்டா நான் யாருன்ற மாதிரி கெத்தாக நீங்கள் போக பழகிக்கிங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னொருத்தர் நம்ம திறமசாலினோ நம்ம வல்லவரணும் நல்லவரணும் சொல்லணுன்றதுக்காக யாரோட அக்செப்டன்ஸுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி. நீங்கள் மட்டும்தான் உங்கள் உலகமே எழுத்து நீ ஒன்று இல்லைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு நீங்கள் யாருன்னு